மதுரையை ஆட்சி செய்த மலையதுவசன் மற்றும் காஞ்சனமாலைக்கு மகப்பேறு இல்லை. இறைவனை தீவிரமாக வழிபட்டு யாகம் செய்ததில் 3 தனங்கள் கொண்ட ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் குழந்தையின் விசித்திரமான தோற்றத்தால் குழப்பமடைந்தனர். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிடு, அனைத்து கலைகளையும் கற்பி, இவளுக்கேற்றவன் வந்தபின் 3இல் 1 மறையும் என கூறினார். இந்த கூறல் ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது. மனிதன் பிறக்கும்போது பரஞானம், அதாவது தெய்வீக ஞானம், அபரஞானம், அதாவது மாயை அல்லது அறியாமை, மற்றும் ஆணவம், அதாவது அகந்தை என்ற 3 தனங்களுடன் பிறக்கிறான். ஆனால் இவற்றில் மிக முக்கியமானது ஆணவம். இது தான் தன்னை சுயநலமாக எண்ணும் எண்ணம். ஆனால் ஒரு மனிதன் இறைவனை உணர்ந்ததும் அந்த ஆணவம் மாறி ஒளியாகிறது. இது ஒரே நேரத்தில் ஒரு ஆன்மீக கதையாகவும் மனித வாழ்வின் ஆன்மீக பயணத்தையும் பிரதிபலிக்கும் தத்துவமாகவும் அமைகிறது. இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லாலானது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. அதனால் இந்த தலத்தை தரிசித்தாலோ, பெயரை படித்தாலோ, கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. Can you please subscribe to my channel?